ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசிக்கு பதிலாக வேறு ஒரு பொருள் வழங்குறதா தமிழக அரசு திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக சிறுதானியம் ஒன்றை பார்த்தீங்கன்னாக்கா வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான உணவு திருவிழாவில் பேசிய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பொது விநியோக திட்டத்தின் கீழ் தற்போது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ பரிசோதனை அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு மக்களின் ஆரோக்கியத்தையும் உணவுப் பொருளையும் கருத்தில் கொண்டு விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. சிறுதானிய உணவுகளை ஊக்குவிக்கும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் சிறுதானியங்களை விற்பனை செய்ய தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டில் சிறுதானியங்கள் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுறதா சொல்லியிருக்காரு. சிறுதானிய உணவு வகைகள் பயன்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து தற்போது வழங்கப்பட்டு வரதா சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை அதிகமாக உட்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக வாழலாம், சிறுதானியங்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வரதா சொல்லியிருக்காரு. ஸோ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்தில் உள்ள 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொது விநியோக திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளிடமிருந்து ராகி அதாவது கேழ்வரகு நேரடியாக கொள்முதல் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதனால் இம்மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய உணவு வகைகள் பயன்பாட்டை தூண்டுவதற்காக மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த 2 ஆண்டுகளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. பள்ளி குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டம், உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் திகழ்கிறார் சொல்லியிருக்காங்க. தொழில் வளர்ச்சி துறையில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்கிறதாகவும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிட வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் ஆர்வமுடன் முன்வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் சிப்காட் கொண்டு வர பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. சிறுதானிய உணவு வகைகள் மற்றும் அதன் பயன்களை அறிந்து தொடர்ந்து பயன்படுத்துவதுடன் உறவினர்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது தமிழ்நாடு முழுவதும் 37,000 நியாய விலை கடைகள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களின் பணியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்ட விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. பொது விநியோக திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே தமிழ்நாடு தான் சிறப்பான சேவை செய்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை போல் மற்ற மாநிலங்களும் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்திட மாண்பை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் அட்டைதாரர்கள் வச்சிருக்கிற அனைவருக்கும் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு கொடுக்கறதுக்கு தமிழக அரசு திட்டமிடுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.